ஸோ ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம விக்ட்ரி வேல்ட்ரியா கூட பேட்டில் ஓகேவா. ஸோ விக்ட்ரி வேல்ட்ரியாவுக்கும் நம்ம ஃபுல் ஃபஸ்ட் அண்ட் பேஸ்க்கும் நடக்க போகிற ஒரு தரமான பேட்டில். ஸோ நம்மளோட 3 ஃபஸ்ட் அண்ட் பேஸையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த 3 ஃபஸ்ட் அண்ட் பேஸ்க்கும் நம்மளோட விக்ட்ரி வேல்ட்ரியாவுக்கும் சண்டை. அது கிண்டி இல்லடா தண்டி. அதில் நம்ம விக்ட்ரி வேல்ட்ரியா கைஸ் ஜெனிசிஸ் வேல்ட்ரியாவுக்கு சண்டை. ஸோ ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் விக்ட்ரி வேல்ட்ரியாக்கை பஸ் ஃபினிஷ் பண்ணுதா, இல்லைனா விக்ட்ரி வேல்ட்ரியாக் தப்பிக்குதா, ஜீனோக்ஸ் கேலிஸ் பீஸ்ட் பெகாமத்தையும் டிஃபீட் பண்ணுதா அப்படின்றத பேட்டில் உள்ள போய் பார்த்தலாம். ஸோ உள்ள போலாமா? நேத்தியடி சொல்லியடி. ஸோ வாங்க பேட்டில் ஆரம்பிச்சிருவோம். முதல்ல எப்பவும் போல் பீஸ்ட் பிகாமத்திலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல நான் விக்ட்ரி வேல்ட்ரியா கூட்டுறேன். ஜெனிசிஸ் வேல்ட்ரியா கூட்டுறேன், மாறிக்கிட்டே இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே வச்சு வீடியோ இல்லை என்னடா நீங்கள் ரொம்ப தடுமாறுது. சரி வாங்க. ஸோ முதல் லான்ச் பண்ணிடுவோம். ஒரு பேக்கும் 3 பாயிண்ட். நெத்தியடி சோழியடி. கமான் பீஸ்ட் பிகாமத், நெத்தியடி சோழியடி. மோட்டார் போட்ட தருணங்கள். கமான் ஜெனிசிஸ் ரீபூட்ரா. ஜெனிசிஸ் ரீபூட்டுக்கு முன்னாடி எந்த பேவும் ஸ்டாமினா நிற்காது. மொதல் பாயிண்ட்டை எடுத்தது விக்ட்ரி ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக். என்னைக்கு நான் விக்ட்ரின்னு சொல்கிறத விட போகிறேன் தெரியலையே. சரி வாங்க ரெண்டாவது பேட்டல். நெத்தியடி சோழியடி. நெத்தியடி சோழியடி. ஓ என்னடா ஸ்பீடு இது. அட்டி ஃபஸ்ட்டு லேயர் பறந்த தருணங்கள். ஸோ லேயர் என் கையில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், பஸ் ஃபினிஷ் பண்ணி 3 பாயிண்ட் எடுத்து விக்ட்ரி வேல்ட்ரியாக் ஜெயிச்சிருச்சு. என்னடா நீ இவ்வளோ சப்பையாக தோத்துட்டியாடா, உடனே என்னமோ நினச்சனடா. சரி கைஸ், பீஸ்ட் பிகாமத் கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ பீஸ்ட் பிகாமத் டிஃபீட்டட். அடுத்து ஜீனோ எக்ஸ்கேலியஸ். நீங்கள் விக்ட்ரி வேல்ட்ரியா கூட சண்டையை பார்க்கணும்னா கடைசி வரைக்கும் காத்திருக்கணும். ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாமா? நான் தேடி சோழியடி. கமான் ஜீனோ, களத்தில் இறங்கு. ஓ சைடில் சரியான ஹிட்டு விழுந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ரிங்கோட் ஃபினிஷ். ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் ரிங்கோட் ஃபினிஷ். ஒரு ரிங்கோட் ஃபினிஷ் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. இங்கே பாருங்க கைஸ், டபுள் சேவரை யூஸ் பண்ணியிருக்கான் நம்ம ஆள். டபுள் சேவரை யூஸ் பண்ணியும் ஒன்றும் நடக்க இல்லையா கைஸ். 2 கிளிக் பண்ணியிருக்கான். வாவ் என்ன ஒரு அதிசயம். தேடி சோழியடி. கமான் ஜீனோ உள்ளே இறங்கு. ஓ நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. 2 ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, பலமான ஸ்ட்ரைக். அதுவும் சும்மா சொல்லக்கூடாது. ஓ ஓ ஓ அவ்வளோதான், ஜீனோக்கு ஸ்டாமினா கம்மியாயிட்டு. அவ்வளோதான் கைஸ், மேட்ச் முடிஞ்சுது. இப்போது கிட்டத்தட்ட பஸ்ட்டாக போகிறாங்க பாருங்க. டபுள் சேவரை யூஸ் பண்ணியும் அவன் ஜெயிக்கலை. என்னடா நடக்குதுங்க? விக்ட்ரி வேல்ட்ரியாக் சரியாச்சு, ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் பவர்ஃபுல்லாக இருக்கானே. வாங்க இதான் லாஸ்ட் பேட்டில். ஒரு வேளை இதுலேயும் நம்ம ஜெனிசிஸ் ஜெயிச்சிட்டானா மேட்ச் முடிஞ்சுது. நெத்தியடி சோழியடி. கமான் ஜீனோ. ஓ ஃபேஸ் டு ஃபேஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நடந்த 3 ஸ்ட்ரைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸு. பஸ் ஃபினிஷு. இவருமா வேற மாதிரி போடு. நம்ம ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் இது ரேஞ்சில் இருக்கான் போலையா, தொடர்ந்து பஸ் ஃபினிஷாக பண்ணிட்டுருக்கான். ஸோ இவனையும் பஸ் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பாருங்கள். பீஸ்ட் பிகாமத்துக்கு நோண்டதை விட இந்த வாட்டி கிளிக் சவுண்ட் நல்லாவே நோண்டிருக்கு. லாஸ்ட்டாக வர்றது அந்த ஒரு ஆள், அவனோட ப்ரீவியஸ் பே, வால்ட்டோட ப்ரீவியஸ் பே, நம்மளோட சாமுராய் வேல்ட்ரியாக். ஸோ இந்த வாட்டி பேட்டில் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பேக்கும் இப்போ இருக்க பேக்கும் நடக்க போகிற சண்டை. நெத்தியடி சோழியடி. கமான் விக்ட்ரி, உன்னால் முடியும். சாமுராய். சூப்பர்ரா கைஸ். இந்த பாயிண்டில் கணக்கு எடுத்துக்க வேண்டாம். அவனா தூக்கு தண்டனை போட்டு தூக்கு தண்டனை கைதி மாதிரி அவனே போயிட்டு அவனே செத்துட்டான். நெத்தியடி சோழியடி. கமான் சாமுராய். சாமுராய் ரஷ்ஷு. ஓ சரியான ஸ்ட்ரைக்கு.
பஸ் ஃபினிஷ் ஆயிராதாடா சாமுராய், தாக்குப்புடி. கமான் சாமுராய், யூ கேன் டூ இட்டா. ஓ ஜஸ்ட்டில் கைஸ், ஜஸ்ட் என்னங்க எங்கள் ஒரு கிளிக்கு கூட நடக்கல 2 பேத்துக்கும். அவ்வளோ கைஸ் சரியான கிளிக், சரியான அடி விழுந்துச்சு. ஒரு ஸ்ட்ரைக்லாம் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஒரு கிளிக்கு கூட ஆகலையா? வா வாட் ஆர் திஸ் எம். ஓ சாமுராய், ஓ சாமுராய் ரஷா, ரைட்டு. கமான் ஜெனிசஸ், ஸ்ப்ரிங் பூஸ்ட் அட்டாக். ஒரு பாயிண்ட்டை ஜெனிசஸ் ஆல்ரெடி எடுத்துட்டான். என்ன கைஸ் இந்த ஓட்டு விக்ட்ரி வேல்ட்ரியாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இல்லை, எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பேட்டில் ஒரு ஜென்னுக்கும் இன்னொரு ஜென்னுக்கும் நடக்கிற சண்டைன்றதுனால வித்தியாசமாக இருக்குது. இவன் இப்போது ஜெனிசஸ் வேல்ட்ரியாக்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தவன் நம்ம சாமுராய் தான் கைஸ். கீழே சாமுராய் ஃபயர் அடி சொல்லிட்டு சாமுராய்னு போட்டு ஃபயரை தெறிக்கி விடுங்க, வேறு மாதிரி. சரி வாங்க, இது 3வது பேட்டில். ஓ சாமுராய் 360 அட்டாக். சாமுராய் பிளேட்ஸால் அட்டாக் பண்ண போகுது. ரீபூட் ஆகிட்டு, ஜெனிசிஸ்க்கு ரீபூட் வந்துட்டு. கமான் ஜெனிசிஸ், இந்த வாட்டி ஜெனிசிஸ் 2 பாயிண்ட் எடுத்துட்டு. என்னடா இது திடீர்னு இவன் பாயிண்ட் எடுக்கான், திடீர்னு இவன் பாயிண்ட் எடுக்கான், பஸ் ஃபினிஷ் நடக்க மாட்டுக்கு. என்ன ஜெனிசிஸ் ஐ வாண்ட் பஸ் ஃபினிஷ். கமான் இறங்கு. கமான் சாமுராய், தாக்குப்புடி. ஓ கைஸ் சரியான ஸ்ட்ரைக்கு. ஓ ஃபேஸ் டு ஃபேஸ் வேற மாதிரி. क्या देख रहा है भाई? கைஸ் நம்மளோட விக்ட்ரி ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் ரிபூட்டை ஆக்டிவேட் பண்ணி ஜெனிசிஸ் வெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம விக்ட்ரி வேல்ட்ரியாக்கை போட்டு தள்ளி இருக்குது. வேறு மாதிரி பேட்டில், வேறு மாதிரி பேட்டில். உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது கைஸ், ஒரு தரமான பேட்டில். ஆனால் பேட்டில் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த பேட்டில் இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு, இது பிளேட்ஸ்லாம் குட்டியாக இருக்குன்னு பார்த்தா பேட்டிலும் குட்டியாக இருக்குது கைஸ். நான் நினச்சா 5 பாயிண்ட் பேட்டில் போட்டிருக்கலாம். 5 பாயிண்ட் பேட்டில் போட்டால் டப்புன்னு சீக்கிரமாக ரொம்ப நேரம் எழுதிருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 3 பாயிண்ட் பேட்டில் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பட் 3 பாயிண்ட் பேட்டிலும் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. எவனுமே வந்து பீஸ்ட் பிகாமர்த் ஆகட்டும், நம்ம ஜீனோ எக்ஸ்கேலியஸ் ஆகட்டும், யாருமே வந்து விக்ட்ரி வேல்ட்ரிக்கு வந்து டஃப்பு கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே ஈஸியாக டப்புன்னு அடித்து போட்டு போயிட்டே இருக்கான் நம்ம ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக். ஸோ ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக் வந்து உண்மையிலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லு. ஸோ அடுத்து எவல்யூஷன் பே கூட சண்டை போட போகிறோம். இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில், ஓகேவா? அடுத்த வீடியோவில் எவல்யூஷன் பே கூட ஒரு சண்டை. இருக்கிற எல்லா எவல்யூஷன் பேவும் வரப்போகுது, ஆனால் அதில் ஒன்று மட்டும் வராது. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் வரமாட்டான், அவனுக்கு தனியாக செப்பரேட்டாக அவனுக்கு வரும். ஸோ இதான் எனக்கு தெரிஞ்சு நான் என் சேனலில் போடுற சின்ன வீடியோ. ஷார்ட்ஸை தவிர்த்துட்டு லாங் வீடியோவில் போடுற சின்ன வீடியோ இதான் நினைக்கிற தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன வீடியோலாம் எனக்கே சிரிப்பாக வருது. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ், பை.